5% 10% தான் வருவார் விஜய்னு சொல்லப்பட்ட இடத்துல கிட்டத்தட்ட இப்போ வந்து 35-40% வந்து ஆச்சரியப்படுறதுல எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா ஏஜ் உள்ளவர்களையுமே விஜய்க்கு தன்னுடைய ஆதரவை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா தெரிய வருது. தேர்தலுக்கு முந்தைய இருந்த அந்த கணிப்புகள்லாம் தூளாக்கிட்டாங்க மக்கள். ரெண்டுலேயுமே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது விஜய்க்கு. பெரம்பூர் கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க மக்களே, வாக்குகள் வந்து கண்ணபுரன் பதிவு பண்ணியிருக்கு. திருச்சி கிழக்கிலையும் வெற்றி வாய்ப்பு நிறைய தகவல் வந்துட்டு இருக்காத. கோபத்தின் வெளிப்பாடாக இந்த கனடியை வந்து வீட்டின் உரிமையாளர் தான் உடைச்சிருக்கிறதா இப்போ முதல்கட்ட விசாரணையில் தகவல் வந்து. இப்போ நீங்கள் அவசரப்பட்டு விஜயுடைய தற்கொலையில் தான் உடைச்சான்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லிட்டீங்களா? இது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய தவறு. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜயின் அரசியல் பிரவேசம் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து விஜய் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது, அவர் ஜெயிக்கிறதே கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக ஒரு பூத்தில் 200 ஓட்டு விஜய்க்கு விழுந்திருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. திட்டினவங்களே இந்த விஷயத்த சொல்லும் பொழுது அப்போ இதில் ஏதோ ஒரு மேஜிக் நடந்திருக்கு தானே சார்? பெரிய மாற்றத்தை உருவாகிருக்காங்க. விஜய் மாற்றத்தை உருவாக்குறது முயற்சி பண்ணார். மக்கள் அந்த மாற்றத்தை உருவாகிருந்தா நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் சாதாரணமாக 200 ஓட்டுன்றீங்க, அதுக்கு மேலேயே ஓட்டு விழுந்திருக்கிறதா ஒரு தகவல் வருது. அதை ஒரு குடும்பத்தில் 2 ஓட்டு 3 ஓட்டு தான் வர்றது மாதிரி இருந்தது சூழ்நிலை. நான் அதான் பேசியிருக்கேன். ஆனால் போக பார்த்தா மக்களுடைய அந்த விஷயங்களை பேசுகிறத கேட்டால் சில வீடியோக்கள் பேசுகிற கமெண்ட் செக்ஷனை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 ஓட்டுகள் 6 ஓட்டுகள் வர்ற அளவுக்கு விழுந்திருக்கதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. நம்ம இந்த 18 வயசு 19 வயசு 20 30 வயசுக்குள்ளே தான் விஜய்க்கு இருக்குன்னு பார்த்தா 30-40க்கு ஓரளவு விஜய் ரசிகர்கள் இருப்பாங்கன்னு பார்த்தா இப்போ கிட்டத்தட்ட 60 வயசு 70 வயசு உள்ளவர் எல்லாமே நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டுக்கிற தகவல் இப்போ வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். வாக்கு சதவீதம் பயங்கரம் உயர்ந்தது காரணம் இதுதான். கிட்டத்தட்ட எல்லா ஏஜ் உள்ளவர்களையுமே விஜய்க்கு தன்னுடைய ஆதரவை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா தெரிய வருது. தேர்தலுக்கு முந்தைய இருந்த அந்த கணிப்புகள்லாம் தூளாக்கிட்டாங்க மக்கள். நிறைய பேர் பேசினதையே தேர்தலுக்கு பிறகு இந்த வாக்கு உயர்ந்ததுக்கு பிறகு மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடைய நிர்வாகிகளுடைய பேச்சே மாறி இருக்கு. உங்களுக்கு அதை இந்த வாக்கு உயர்ந்ததே விஜய்னால தான், இவ்வளோ வாக்குகள் வந்தது விஜய்னால தான், அவருடைய வருகையினால தான் இவ்வளோ பெரிய மாற்றம் வந்து உருவாகியிருக்கு. இப்போ மே 4ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும் போல தெரியுதுங்கிற அளவுக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து மாற்றத்தை உருவாக்கியிருக்கார். சார், எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா சார், விஜய் வந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு நடிகருங்கிற போது அவரோட கட்டமைப்புலாம் பெருசாக, கட்சி கட்டமைப்புலாம் பெருசாக இருக்காரு. அவர்னால கடைக்கோடி கிராமம் வரை போய் அவர் வந்து அந்த வாக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாதுங்கிற ஒரு விமர்சனம் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கிராமப்புறங்களில் தான் விஜய்க்கு நிறைய வாக்குகள் விழுந்திருக்குங்கிறாங்க. இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பழைய அரசியல் நினச்சே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, பேசிட்டு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிறது புது வேர்ல்டுங்க, புது அரசியலுங்க, யதார்த்தமான ஒரு அரசியல் மக்கள் விரும்புகிறாங்க. நீங்கள் பழைய ஸ்டைல் அரசியல்லாம் மக்கள் விரும்பலை. நீங்கள் கடைக்கோடி மக்கள்கிட்டையும் விஜேபி ரீச் ஆகியிருக்காரு. இன்றைக்கி 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றாங்களோ இல்லையோ, 2 வேளை பண்ணுறாங்களோ, எல்லாருடைய பாக்கெட்லேயும் மொபைல் இருக்கா இல்லையா? உலக விஷயத்தில் அமெரிக்காவில் நடக்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்து மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இந்த அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு நடந்த ஒரு விபரம் வந்து சமீபத்தில் பண்ண அதை நேற்று பார்த்தோம். நம்ம அது உடனடியாக பார்க்குறோம் இல்லைங்க. ஸோ எதனால் பார்க்குறோம்? நம்ம மொபைல். இன்றைக்கி கடைக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லா பேர்கிட்டையும் ஒரு மொபைல் இருக்குது. நாட்டில் நடப்பு என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, விஜயுடைய அரசியல் பிரவேசம், அவர் யார், எதை நோக்கி வந்திருக்காரு, என்ன பேசுகிறாரு அப்படிங்கிற வரைக்குமே மக்களுக்கு எல்லாமே உணர்ந்திருக்காங்க, புரிஞ்சுருக்காங்க. அதனால் நிறைய இடத்துக்கு போக முடியல, இப்போ விஜய் ரீச் ஆகலை, அவர் நடிகர் அது அப்படின்ற விஷயத்தெல்லாம் இன்றைக்கி வந்து நீங்கள் உடைச்சிருங்க, தூக்கி போடுங்க. அதை இன்றைய அரசியல் நிலவரமே வேறு, இந்த அரசியல் களமே வேறு. மக்களுக்கு தெரியாத அரசியலை புரிய வச்சுருக்காருங்க. யாருமே ஓட்டு கடந்து போனவர்கள் இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி ஓட்டு போட உள்ளே வர வச்சுருக்காருங்க. நம்ம அப்படி சொல்லும் பொழுது, ஆனால் எதிர் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது எஸ்ஐஆர் ஃபார்மோட விளைவு. முன்னாடி இவ்வளோ ஓட்ஸ் இருந்தது, இப்போ நிறைய பேரோட ஓட்ஸை தூக்கிட்டாங்க. எப்பவும் வழக்கமாக போலாங்கிற ஓட்டு தான் இதாக இருக்குது. எஸ்ஐஆர் ஃபார்மில் நிறைய போனனால அந்த 100%ஓட வேல்யூ குறைஞ்சி போச்சு. அதனால் 85%ங்கிறது உங்களுக்கு தெரியுது. இது விஜய்னாலெல்லாம் வரலைங்கிறாங்களே சார். ஏங்க அன்றைக்கி அதாவது வாக்காளர்களே 6 கோடி மேலே இருந்தாங்க. அவ்வளோ வாக்குகள் இருந்து நிறைய வந்து இறந்து போனவர்கள் பேரில் இருந்த ஓட்டெல்லாம் விழுந்திருக்கு, கள்ள ஓட்டெல்லாம் விழுந்திருக்கு. இல்லாதவர்கள் பேரில் கிட்டத்தட்ட இப்போ கூட பாருங்கள், ஒருத்தர் பேரில் 8-9 ஓட்டு இருக்கிறதா சொல்லி ஒரு பெண்மணி பேசின ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எஸ்ஐஆர்னால தான் நீங்கள் இதுக்கு ஈக்குவல் படுத்துறதுக்கான வேலைகளே இப்போ இல்லைங்க. நீங்கள்
நீங்கள் இங்கே வாக்குகள் அதிகமாக இருக்குங்க. 20 லட்சம் பேர்ப்பட்ட வாக்குகள் உள்ளே வந்திருக்குங்க. அந்த 1,21,00,000 ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க. அந்த வாக்குகள் யாருக்குமே போகாத மாதிரி இருந்ததுங்க. அந்த வாக்குகள் உள்ளே வந்திருக்குங்க. அதை நீங்கள் பெர்சன்டேஜ் அதிகமாச்சு, விஜயினால் வந்து அதிகமாச்சுங்கிறத ஒரு சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் அதை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை, அதனால் எஸ்ஐஆர் ஃபார்முக்கு உள்ளே போகிறாங்க. பட் இந்த வாக்கு எதனால் உயர்ந்ததுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக. அப்போ எதை நோக்கி உங்களுக்கு வாக்குகள் அதிகமாக இருந்து உங்களுக்கு கம்மியாக பதிவானது பெர்சன்டேஜ். அது இப்போ வாக்குகள் கம்மியாக இருக்குது, அதிகமாக பதிவாக இருக்குது பெர்சன்டேஜ்னா எதை நீங்கள் கம்பேரிசன் பண்ணுவீங்க? நீங்கள் ஓகே, அதை ஈக்குவல் பண்ணி பாருங்கள். அப்போ இதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. விஜயினுடைய வருகையே அவங்களால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பெர்சன்டேஜ் அதிகமாக போனதா, இவ்வளோ பெர்சன்டேஜா, இன்னும் அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வர முடியல. அப்போ எதையாவது ஒன்று பேசணும். அப்போ அதை நம்ம பேசுவோம். ஓகே, அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க சார். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய்னாலே ஜெயிக்க முடியாதுன்னாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. விஜயே அவர் 2 தொகுதியிலையும் டெபாசிட்டை இழப்பாருனாரு. முதல்ல விஜய் திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குங்க. நிறைய துறைகள் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் நிறைய இது விசாரிச்சிட்டாங்க. எங்கே தகவல் கொடுக்குமோ தகவல் கொடுத்தாச்சு. விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவாளை வீசியாச்சு. வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்கிற ஒரு தகவலும் போயாச்சு. விஜயே வெல்வாராங்கும் போது விஜய் கட்சிக்கு எதிர சீட்டு வருங்கிற அளவுக்கும் பேசப்பட்டு இருக்காங்க. இதை தேர்தலுக்கு முந்தைய கணிப்புகளை நீங்கள் விட்டுருங்க. இப்போ வேற, நேற்று நடந்தது நேற்றோட முடிஞ்சு போச்சு. இன்றைய நிலவரமே வேற. உங்களுக்கு அதை எல்லாருமே வியந்து பார்க்குற அளவுக்கு இருக்காங்க. எல்லாரும் கொஞ்சம் பயந்து போய் இருக்காங்க. விஜயுடைய இவ்வளோ வாக்குகள் வந்திருக்கு அப்படின்னா விஜய் அந்த இடத்துக்கு வந்துருவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உருவாகிருச்சு. இப்போ ஓகே, நல்ல மாற்றம் விஜய் உருவாக்கியிருக்கார். ஏன்னா சார், இப்போ 2 தொகுதியுமே வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமான தொகுதிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் வந்து ஏன் இங்கே நிற்கிறாரு, சிறுபான்மையினரோட வாக்குகளை வாங்க பார்க்குறதுக்கு ஒரு கேம் போடுறாரு, தமிழக மக்கள் அப்படிலாம் ஏமாந்து போயிட மாட்டாங்கலாம் சொன்னாங்க. ஆனால் நிறைய சிறுபான்மையினர் மக்களில் பெண்கள் ஓட்டு விஜய்க்கு அதிகமாக விழுந்துருக்குங்கிறாங்களே சார். இது உண்மைதான். நீங்கள் 2 தொகுதியில் ஜெயிப்பாரான்னு அதாவது என்னென்ன பெரம்பூர்லேயும் திருச்சி கிழக்கு நீங்கள் கேட்டீங்க. 2லையுமே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது விஜய்க்கு. பெரம்பூர் கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க மக்களே, வாக்குகள் வந்து கண்ணபுரன் பதிவு பண்ணியிருக்கு. திருச்சி கிழக்குலையும் வெற்றி வாய்ப்பு நிறைய தகவல் வந்துட்டு இருக்காத. ஸோ அப்போ 2 தொகுதியுமே வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற ஒரு ரிசல்ட் வருது. காரணம் பெண்களுடைய வாக்குகள், பெண்களுடைய ஆதரவு. நீங்கள் முக்கியமான ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கியமான நபர் இப்போ ரீசெண்டாக போன வாரம் பேசின ஒரு விஷயம் வந்து பெண்களுடைய ஆதரவு இருந்தால் அந்த கட்சி வெற்றி பெறும்ங்கிற விஷயத்தை சொன்னாங்க. பெண்களுடைய ஆதரவுக்கு கண்ணா பின்னா இருக்கிறதாக விஜய்க்கு வந்து தகவல் வந்தாச்சு. சிறுபான்மையினர் ஓட்டு நீங்கள் அது விஜய்க்கு ஏகப்பட்டது வந்து விழுந்திருக்கு, எதிர்பார்க்காத அளவுக்கு விழுந்திருக்கு. பெரம்பூர் தொகுதியினுடைய சாய்ஸே விஜய்க்கு வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறதா, நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் கமிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 46,000 பேர் உள்ளுக்குள்ள என்ட்ரியான ஒரு விஷயம் இருக்குது. பெரம்பூர் தொகுதியில் மட்டுமே உங்களுக்கு அதை மக்களுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு பெரம்பூரில் மக்கள் கொடுக்குறாங்கன்னா அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தார் விஜய். பெரம்பூர் மக்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விடமே எங்கள் ஓட்டு விஜய்க்கு விஜய் தான் சொல்லியிருக்காங்க. அதில் பெண்களுடைய ஆதரவுனால தான் விஜய்களுடைய இந்த வாக்கு உயர்ந்திருக்கு. மொத்தமாகவே டோட்டலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுடைய வாக்கு விட பெண்களுடைய வாக்கு தான் அதிகம். ஓகே, சதவீதம் அதிகம். அது அத்தனை பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாற்றம் தேவைங்கிறதுனால அது விஜய்க்கு போட்டிருக்காங்க. இதற்கு முன்பாக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டுமே இந்த சம்பவம் நடந்தது. அதற்கு பிறகு இப்போ விஜய்க்கு நடந்திருக்கு. விஜய்க்கு பெண்களுடைய ஆதரவு அதிக அளவில் இருக்கு. டிபார்ட்மெண்ட் எடுத்த சர்வேலையும் அதான் சொல்லப்படுது. பெண்கள் அதாவது விஜய் கண்ணா பின்னான்னு வந்து விழுந்துருச்சு. இந்த 18 ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ்லேருந்து 50 வயது வரைக்கும் உள்ள பெண்மணிகள் எல்லா பேருமே கிட்டத்தட்ட 100ல் 90 ஓட்டுகள் விஜய்கின்ற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதனால் விஜய்க்கு பெண்கள் ஆதரவு வந்து மிகப்பெரிய அதிக அளவில் இருக்குங்கிறதா எடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது சார். அரசியல் ரீதியாக விஜயை நிறைய பேர் எதிர்த்தாங்க. ஆனால் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர் வந்து பல்வேறு விமர்சனங்களை விஜய் மேலே வச்சுக்கிட்டு இருந்தாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் கார் கண்ணாடியை உடைச்சிட்டாங்க, அதுக்கு ஒரு போஸ்ட் போடுறாரு. விஜய் ஃபேன்ஸை தாக்கி போடுறாரு. விஜய் ஃபேன்ஸ் தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போஸ்ட் போடுறாரு. என்ன சார் நடந்தது? அதாவது நிறைய பேர் விஜயை வந்து தாறுமாறாக பேசின விஷயம் நம்ம பார்த்தோம். அரசியல் ரீதியாக அடித்தவர்கள், ரொம்ப அசிங்கமாக பேசினவர்கள் வந்து சோமானப்படுத்தினவர்கள் மத்தியில் வந்து இடையில பார்த்தா ஜேம்ஸ் வசந்தன் அவர்களும் வந்து திடீர்னு
அவர் எல்லா இதுலேயும் பேசும்போது பார்த்தோம்னா விஜயை ரொம்ப அடித்து பேச ஆரம்பித்தார். அவருடைய ரசிகர்களை விசிலடிச்சாங்க குஞ்சுகள்னு தற்குறி கூட்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படும் போது விஜய் விமர்சனம் செய்வதற்கு ஓகே, அரசியலுக்கு வந்துட்டார், பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு யார் வேணாலும் நீங்கள் விஜயை பற்றி விமர்சனம் செய்யலாம், தப்பில்லை தான். பட் அது நியாயமானதாக இருக்க வேணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நாகரிகமாக இருக்க வேண்டும் அந்த விமர்சனம், ரொம்ப தரைக்குறைவாக இருக்கக்கூடாது. ஆனால் ஜேம்ஸ் வாசன் மேலே ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது கலைத்துறையில். இதே விஜய் அவர்கள் இருந்த கலைத்துறையில் தான் நீங்களும் இசையமைப்பாளர் போனீங்க. ஒரு 11 படம் இசையமைச்சிருக்காரு. அதில் சுப்பிரமணியம் பிறந்த அறிமுக படம் நல்லா இருந்தது. அப்புறம் பசங்க பண்ணார், ஈசன் பண்ணாங்க. பெரிய அளவில் அவரால் அடுத்த கட்டத்துக்கு வர முடியவில்லை. அது ஒரு ஆதங்கம் அவருக்கு மனசுக்குள்ளேயே இருக்குது. அவர் எந்த கட்சியிலும் இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் சொல்கிறாங்க. தனிப்பட்ட நபராக வந்து நீங்கள் விஜயை அடின்னு அடிக்கிறது வந்து ஒரு நியாயம் இல்லைங்கிற அளவு தான் குரல் கொடுத்து அதுக்கு மீறி அவர் பேசிகிட்டே தான் இருந்தார். பட் அந்த விமர்சனங்கள் வந்து ரொம்ப அருவருப்பாக தான் இருந்தது. ஓகே ரைட், இதெல்லாம் விஜய் கடந்து போவார், அது போயிட்டு தான் இருக்கார். பட் இப்போது திடீர்னு பார்த்தோம்னா அவர் ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன், காரை நிப்பாட்டிட்டு போயிருந்தேன், அந்த காரு கண்ணாடியை வந்து உடைச்சிட்டாங்க, உடைச்சது இந்த தற்கூறிகளா அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது இங்கே விஜய் விமர்சனம் பண்ணுறீங்க. ஓகே, விஜய் ரசிகர்களையும் தொண்டர்களையும் வந்து தற்கூறிகள்னு வந்து சொல்கிறது வந்து அவ்வளோ வந்து நியாயமானதாக இல்லைன்னு தான் நான் வந்து இங்கே பதிவு பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் மற்ற அரசியல் கட்சி தலைவர்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. பட் ஓகே, அந்த விசிலடிச்சா குஞ்சுகள் தற்கூறிகள் வந்து எந்த அளவுக்கு விஜய்க்கு வாக்கு போட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் உயர்த்திருக்காங்க அப்படிங்கிறது இன்றைய மற்ற அரசியல் கட்சிகளுடைய மிகப்பெரிய பார்வையாக இருக்குது, பேசும் பொருளாக இருக்குது. விஜய்னால தான் இவ்வளோ வாக்கு சதவீதம் ஏறி இருக்குன்றாங்க, வாக்குகள் மிகப்பெரிய விஜய்க்கு விழுந்திருக்குன்றாங்க. அப்போது நீங்கள் பொத்தாம்போக்கில் ஒரு விஷயத்தை நீங்கள் பேசிட்டே போகிற ஜேம்ஸ் வசந்தன், அதை நீங்கள் பேசுகிறது, நீங்கள் நடுநிலையாளர்னு சொல்ல போனோம்னா இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுகிறது வந்து சரியான முறையா இல்லை. ஆனால் விஜய் ரசிகர் தான் அடிச்சிருப்பாங்க, அந்த தற்கூறிகள் தான் பண்ணியிருக்குமாறு மாதிரி அவருடைய இந்த கருத்துக்கள் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், காவல்துறையினுடைய விசாரணையில் வந்து இது அரசியல் நோக்கத்தோடு எந்த சம்பவம் நடக்கலை. அவர் சாப்பிட போகும்போது ஒரு வீட்டு வாசலை நிப்பாட்டிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த வீட்டு உரிமையாளர் வந்து வீட்டுக்குள்ளே போக முடியல, ரொம்ப அவசரத்துக்குனால போக முடியல, அந்த நெருக்கடியான ஒரு சூழலை மாற்றிட்டு போயிட்டார். 25 நிமிஷத்துக்கு மேலே வண்டி நிப்பாட்டி போனவர் வரல. இது யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த கோபத்தின் வெளிப்பாடாக இந்த கனடியை வந்து வீட்டின் உரிமையாளர் தான் உடைச்சிருக்கிறதா இப்போ முதல்கட்ட விசாரணையில் தகவல் வந்திருக்கு. இப்போ நீங்கள் அவசரப்பட்டு விஜயுடைய தற்கொலையில் தான் உடைச்சான்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லிட்டீங்களா? இது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய தவறு அது. இப்போ ஜேம்ஸ் வசந்த் மேலே வந்து அந்த விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? இப்போ விஜய் ரசிகர்களும் தற்கூறிகளா இல்லை ஜேம்ஸ் வாசன் தற்கூறியா? இப்போ நீங்கள் எந்த தகவலுமே இல்லாமல் நீங்கள் ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்துறது தப்பு இல்லையா? நீங்கள் விசாரணை வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு தகவலை சொல்லியிருக்கலாம். அவசரப்பட்ட விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் விஜயை வந்து தரக்குறைவாக தாறுமாறாக நீங்கள் பேசணுடைய அந்த நோக்கம் மனசுக்குள்ளே இருக்குல்ல. அப்போ எது நடந்தாலும் இந்த விஜயுடைய ரசிகர்கள் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போயிருவீங்களா ஈஸியாக? அது தவறு இல்லையா? அது இப்போது காவல்துறை விசாரணையின் பேரில் அந்த சம்பவம் அரசியல் ரீதியாக நடக்கவில்லை. வீட்டு வாசல் நிப்பாட்டு போனதுனால வீட்டு உரிமையாளர் பண்ணின ஒரு சம்பவம் இதுங்கிற தகவல் அறிக்கை வந்திருக்கு. இப்போ ஜேம்ஸ் வந்து என்ன பண்ணுவார்? அவர் சொன்னதுக்கு இந்த மன்னிப்பு கேட்பாரா விஜய் ரசிகர்கள்ட்ட? அது கேட்டு தான் ஆகணும். நீங்கள் தேவையில்லாமல் ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்த தப்பு இல்லையா? இப்போ யார் தற்கூறி? அதனால் விஜயை பேசுகிறவர்கள் பேசிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இது விஜய் எல்லாமே கடந்து போயிட்டாருங்க. தேர்தலும் முடிந்து போச்சு. அவர்கள் வாக்கு எந்த அளவுக்கு போட்டுற ஒரு விஷயம் நமக்கு தெரிந்து போச்சு இல்லையா? சார், இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா, விஜய்க்கு ஜெயிக்க முடியாது, அவர் ஜெயிக்க மாட்டார் அப்படின்லாம் சொல்லி இருந்தவங்க ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜய்க்கு இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி வரும்போது டக்குன்னு ஒரு நபர் வந்து விஜய் வந்து கடைசி நாள் பிரச்சாரத்தில் குழந்தைகளை வச்சு வாக்கு கேட்டிருக்காரு. இப்போ என் பையன் வந்து விஜய் ஜெயிச்சா தான் நான் சாப்பிடுவேங்கிறான், இப்படி ஒரு தப்பான ஒரு புரிதலை என் குழந்தைக்கு ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் மேலே ஒரு வழக்க போடுறாங்க. திடீர்னு ஏன் சார் இப்படி திரும்புது? அதாவதுங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து குழந்தையிலிருந்து பெரியவர் வரைக்குமே விஜய்க்கு ரசிகர்களாக இருக்காங்க. நீங்கள் ஒரு நடிகராக இருக்கலாம், அந்த குழந்தை வந்து விஜய்க்கு தெரிய வருது. அதே குழந்தைகிட்ட போய் இன்னொரு அரசியல் கட்சி பெருமுடைய ஃபோட்டோவை காமிங்க, தெரியுமான்னு கேள்வி இவர் யாருன்னு கேட்பாங்க. வித்தியாசப்படுதா உங்களுக்கு? அதனால தான் அவர் சொன்னார், ஒவ்வொரு வீட்டில் விஜய் இருக்கேன்னு சொன்னது காரணம் தான். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் போயிட்டு வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னார் விஜய் மாமா. சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் சொன்னார். அது ஒன்றும் தவறுதலாக ஒன்றும் சொல்லலையா அவர்? ஏன்னா குழந்தைங்களை வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, விஜய் பயன்படுத்திட்டாருங்கிறாங்கல்ல. பிரச்சாரத்துக்கு அவர் கூப்பிடல இல்லைங்க, வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் வந்து பேசுங்கன்னு தான் சொன்னார் இல்லையா?
அவ்வளோதானே சொன்னார். பிரச்சாரத்துக்கு வந்து கூப்பிடலையே. விஜயை பார்க்கறதுக்கு அந்த குழந்தைகளோட வந்த பெரியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அவர் என்னை பார்க்க வர்றதுக்கு குழந்தைகளை கூட்டு வராதீங்கன்னு தான் சொன்னார். கர்ப்பிணி பெண்கள் வர வேணும்னு தான் சொன்னார். முதியோர்கள் வர வேணும்னு தான் சொன்னார். அதுக்கு மீறி வரும்போது என்ன பண்ண முடியும்? பட் அந்த குழந்தைகளை தூக்கி ஷோல்டரில் வச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு குழந்தைங்க முத்தம் கொடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பத்திரமா கூப்பிட்டு நீங்கள் வீட்டுக்கு போன சொன்னதை பார்த்துருப்பீங்க. அவர் பிரச்சாரத்துக்கு வந்து ஒரு ஓட்டு கேட்கல, குழந்தைகளை கூப்பிட்டு வந்து ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கும்போது இந்த விஜய் மாமாவுக்கு உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கன்னு தான் சொன்னார். அதை நீங்கள் எடுத்துக்கிற விதம் தான் இருக்குது. இப்போ கூட பாருங்கள், இப்போ வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க வேட்புமனு தாக்கல்ல. அந்த வேட்புமனு வந்து இப்போ அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. காரணம் இதுக்கு முன்பாக இப்படி ஒன்று வந்தது, இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனுன்னு சொல்லி அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஸோ அதனால விஜய்க்கு எது வந்து சரியான முறையில் இருக்கோ அது எல்லாமே சரியாக நடந்துட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் சார். விஜய் அவர்களுக்கு தொடர்ச்சியாக விஜயோட கேரக்டரை உடைக்கணும், அதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறதுக்கான எல்லா சம்பவங்களும் நடந்தது. அதை பயன்படுத்திக்கவும் செஞ்சுட்டாங்க. கரூர் சம்பவமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை டிவோர்ஸாக இருக்கட்டும், இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து அப்புறம் சொத்து வந்து கரெக்டாக அவர் கணக்கு காட்டலைங்கிற ஒரு விஷயம். அப்புறம் 2 தொகுதியில் நிற்கிறாரு. விஜயோட இமேஜை உடைக்கிறதுக்கான அத்தனை விஷயங்கள் பண்ணியும் விஜய் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இன்னைக்கு நிற்கிறாரு. மக்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல சார். அப்போது இது எப்படி சார் நடந்துச்சு? இல்லை அதாங்க, விஜயை வந்து ஏதாவது மக்கள் மத்தியில் செல்வாக்கை குறைக்கணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் தான் எல்லாமே. அது தூளாக உடைச்சிட்டு எல்லாத்தையுமே தாண்டி வந்தார். இது என்னுடைய சொந்த பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து வருத்தப்படுறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு விஷயத்த சொன்னார். இதை நான் பார்த்துக்கிறேன், நான் உங்களை பார்க்க வர்றேன், இந்த விஷயத்துக்காக வர்றேன், உங்களை நம்புகிறேன். மொத்தத்தில் விஜய் நம்புனது மக்களை மட்டுமே, தன்னுடைய நிர்வாகிகளை மட்டுமே, தன் ரசிகர்களை மட்டுமே, தொண்டர்களை மட்டுமே. மக்களும் ரசிகர்களும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் விஜய்க்கு பக்கபலமாக இருந்தாங்க. அதனால இந்த விமர்சனம் எல்லாத்தையுமே விஜய் கடந்து போனார். எப்படியாவது ஒரு வழியை அடிக்கணும்னு பார்த்தாங்க, அடிக்க முடியல. அதை தாண்டி வந்தார். மக்கள் அதை விஜயை பார்த்துக்குவார், யார் வீட்டில் பிரச்சனை இல்லை, எல்லார் வீட்லேயும் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்குது, எதிர் வீட்டில் இருக்குது, எங்கள் வீட்லேயும் இருக்குன்ட்டாங்க. ஈஸியாக கடந்துட்டு போனாங்க மக்களை. அந்த விமர்சனங்கள் விஜயை எந்த பாதிப்பும் உள்ளாக்கலை. அந்த விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் விஜயை மேலே உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்குன்னு தான் தோணுது. கடைசி நாள் 3 நாள் அவர் பிரச்சாரம் வந்து அவர் வந்து 6 மணி ஆனால் போயிடுவார், 4 மணி ஆனால் போயிடுவார். தொடர்ச்சியாக 3 நாள் பிரச்சாரம்லாம் பண்ண மாட்டாருன்னு தொடர்ச்சியாக 2-3 நாள் பிரச்சாரம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அவர் டைம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரா சார்? இல்லைங்க, 6 மணிக்கு மேலே அவர் பிரச்சாரம் பண்ண வேணாங்கிற ஒரு நோக்கம் இருந்ததுங்க. கரூரில் அந்த இரவு சம்பவம் நடந்த சம்பவத்தினால தான் நான் வேலைக்கு போன திரும்பி வந்துட்டேன்னா கூட்டம் அதிகமான ஒரே நோக்கம் தான், நம்மளால் மக்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது, எந்த அசம்பவம் நடந்துருக்கொண்ட ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் வந்து 5-5:30 முடிச்சுட்டு போனாருங்க. 21ஆம் தேதி பிரச்சாரம் முடிகிற டைம் தான் 6 மணிங்க. அவர் 5-5:30 முடிச்சுட்டு கூட போயிட்டாருங்க. மக்கள் எல்லாம் கலந்து போயிருங்க, நீங்கள் பத்திரம் வீடு போய் சேருன்னு சொல்லிட்டு போனாருங்க. மக்களுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் அவர் பிரச்சாரத்தையே கம்மி பண்ணார். இந்த பகல் பொழுதில் அடிக்கிற வெயிலில் போனார் அவர். மக்களும் காத்திருந்தாங்க. கடைசி ஒரு 5 நாட்கள் வந்து ரோட் ஷோ பண்ணி மிரள விட்டார். எல்லா இடங்களுமே இந்த திணறிச்சு. சென்னை திருவள்ளூர்லாம் குலுங்குச்சு உங்களுக்கு. அப்போ 6 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ண மாட்டாருன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக வருதுங்க. 10,000 பேர் வருவாங்க இடத்துல 50,000 பேர் வர்றாங்க, 500 வர்ற இடத்துல 5,000 பேர் வர்றாங்க. அந்த கூட்டத்தை தவிர்ப்பதற்காகவே தான் அவர் 6 மணிக்குள்ளே பிரச்சாரம் முடிச்சு வீட்டுக்கு போனது. ஓகே சார், விஜயின் வாக்கு சதவீதம் எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாரோட ஒரு கணிப்பு ஒன்றா இருக்கும், எலெக்ஷனுக்கு அப்புறம் அது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு சார்? இல்லைங்க, ரொம்ப உயர்ந்திருக்குங்க. அதான் சொல்கிறேன் இல்லைங்களா உங்களுக்கு, இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்ததுனால தான் விஜய் மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கார். இப்போ எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நிர்வாகிகளும் பேசுகிறதே தமிழக அரசியலும் மத்திய அரசும் பேசுகிறதே வந்து இவ்வளோ சதவீதம் வந்து மிகப்பெரிய தமிழக அரசியல்வாதிகள் நடக்காத ஒன்றுங்க. இது 80% மேலே போனது. இப்போ 2 நாள் வெயிட் பண்ணுங்க, 90% உயர்ந்தாலும் உயர்ந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த தகவல் வரப்போகுது வேற. ஓகே, அப்போ இதெல்லாம் விஜய்க்கு நல்லதான்றாங்க. அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, மக்கள் ஆதரவு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதான் சொன்ன இல்லையா, நீ விஜய் அடிக்க மக்கள் மனசில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க உங்களை. அதுதான் வாக்கு சதவீதம் உயர்ந்தது காரணமே அதான். ஓகே சார், எனக்கு ஃபைனலாக ஒரு கேள்வி என்னென்னா, விஜய் அவர்களோட வாக்கு சதவீதம் உயர்ந்துருச்சுன்னு நம்ம சொல்கிறோம், மொத்தமாகவே வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. விஜய் அவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட ஒரு கூடுதல் ஒரு விஷயம் தான் உயர்ந்திருக்கு. 5% 10% தான் வருவார் விஜய்னு சொல்லப்பட்ட இடத்துல கிட்டத்தட்ட இப்போ வந்து 35-40% வந்து ஆச்சரியப்படுறதுல எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சார் 35-40னா ஏறக்குறைய எத்தனை சீட்டு வேணாலும் ஜெயிக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் இப்போ எல்லாருடைய பார்வை இருக்குங்க. ஓகே,
அதுதான் இப்போ எல்லா பேருமே என்ன பண்ணு தெரியாமல் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. ம். விஜயை வந்து எப்படியாவது இழுத்தணுன்ற முடிவோட ஒரு தொங்கு சட்டசபை வந்துருச்சு அப்படின்னா விஜய் நமக்கு இழுத்துருன்னு சொல்லி ஒரு கட்சியும் வந்து தூதுகள் வந்து அனுப்பப்பட்டிருக்காத ஒரு தகவலும் வந்துட்டு இருக்காத. ஓகே. பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் உருவாக்கியிருக்காங்க. ம். ஒரு மாற்றம் உருவாவதற்கு விஜய் உழைச்சிருக்காரு. ம். இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. நீங்கள் 30% வந்துட்டாலே உங்களுக்கு பெரிய விஷயம். நான் ஏற்கனவே சொன்னதான், கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ஓட்டு வாங்குவாருன்னு சொன்னேன். 1,75,00,000. அது கிட்டத்தட்ட 2 கோடி வரைக்கும் நெருங்காத வாய்ப்பு வருது உங்களுக்கு. 1,75,00,000 ஓட்டுலாம் சாதாரண விஷயம் நினைக்கல நீங்கள். முதல் எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. பட் இதற்கு தேவையில்லை, பல வருடங்கள் போராடணும் அவசியம் இல்லை. மக்கள் மனசில் இடம் பிடிச்சா நீங்கள் போதும். மக்கள்கிட்ட அன்பை சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். அந்த அன்பை சம்பாதிச்சிட்டிங்கன்னா போதும், மக்கள் மனசை உள்ளே வச்சுக்குவாங்க உங்களை. அப்படி தான் பார்க்கப்படுது. விஜய் அப்படி தான் மக்கள் மனசில் போய் உட்காந்துருக்கான்னு தான் தோணுது. 1.5 கோடி ஓட்டுகளை தாண்டுவார். 1.25 2 கோடி நெருங்கிறது வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. மிகப்பெரிய ஒரு மாறுதல் மே 4 அன்னைக்கு காலையில் 10-11 மணிலேருந்தே ஆரம்பம்னு தான் நினைக்கிறேன் நான். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.